இந்த வாரம் வர ஆகஸ்ட் 9 அன்னைக்கு 3 இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு 2 வெபினார், மாஸ்டர் வெல்த் மைல்ஸ்டோன்ஸ், ஹவு டு டர்ன் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இன்டு ரியாலிட்டி. அதே சமயம் டிஃபெண்டிங் ரிஸ்க் ஃபார் த இந்தியன் HNI பியாண்ட் ட்ரெடிஷனல் போர்ட்ஃபோலியோஸ். அதை தொடர்ந்து 11 மணிக்கு NRI இன்சூரன்ஸ் ப்ளூ பிரிண்ட், கிராஸ் பார்டர் ப்ரொடெக்ஷன் ஃபார் குளோபல் இந்தியன்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐடி எம்ப்ளாயீஸ் எப்போ வீடு வாங்கலாம், எப்போ வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சவால். குறிப்பிட்டு சொல்லணும்னா, யாரெல்லாம் அர்பனைஸ் ஆகிறாங்களோ, ஒரு பெரிய நகரத்துக்கு வந்து வேலை செய்கிறார்களோ, அவர்களுக்கு தாங்கள் அந்த நகரத்தில் அடைந்த ஒரு அந்தஸ்தை, ஒரு ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு ஒரு வீடு என்பது ஒரு மிகப்பெரிய சிக்னலிங் டூல். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் வீடு வாங்கும்போது ஒருத்தர் தன்னுடைய பணம் 20-25% தானே போடுறாங்க, 75% கடன் தானே வாங்குறாங்க, இதில் என்ன அந்தஸ்து அப்படின்னு. பட் சொசைட்டி அப்படி அதை பார்க்கறது இல்லை. சொசைட்டி என்ன பார்க்குதுன்னா, இவன் வந்து ஒரு வீடு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்னு பார்க்குது. அப்படி பார்க்கும்போது என்ன நினைக்குதுனாக்க, இதை கடந்து இந்த கடனை அடைத்து விட்டு இவன் மேலும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இவனுக்கு இருக்கிறதுன்னு கன்க்ளூட் பண்ணுது. இந்த கன்க்ளூஷன் எங்கே லீட் ஆகுதுனாக்கா, அவனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், திருமணம், அதை கடந்து வளர்ச்சி, எல்லாமே அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவனை வைக்கிறது. இதை செய்யாதவனுக்கு இதையெல்லாம் நடக்காமல் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்கலைன்னா திருமணம் நடப்பது என்பது பிரச்சனையாக இருக்குது, அந்த வீடு இல்லாத ஒரு தடையாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழல். இதனால் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, எப்படா வீடு வாங்க போகிற அப்படின்னு. அவங்க என்ன பார்க்கறது இல்லைன்னா, எப்போ இந்த யங்ஸ்டர் ஒரு கடனாளியாக மாற வேண்டும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதே இல்லை. வேலை செய்ய ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு அவங்க என்னென்ன செஞ்சு அவங்களுடைய சொந்த கேபிட்டலை பில்டு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் யாரும் பார்க்கறதில்ல. பேரண்ட்ஸும் பார்க்கறதில்ல, சொசைட்டியும் பார்க்கறதில்ல. யாருக்கு இதெல்லாம் நடக்கணுமோ அவரும் இது எதையுமே பார்க்கறதில்ல. ஸோ என்ன செய்கிறாங்க, இப்படியே ஒரு 5-6 வருஷம் அவன் பாட்டுக்கு ஏர்ன் பண்ணுறான், ஸ்பெண்ட் பண்ணுறான், ஜாலியாக இருக்கான், சிட்டியை என்ஜாய் பண்ணுறான், லைஃப் என்ஜாய் பண்ணுறான், இதெல்லாம் பண்ணுறான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு மேரேஜ் ஆகணுன்ற போது, உனக்கு வீடு இல்லை, அதனால் வந்து சரியான திருமண வாய்ப்புகள் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இது சிக்கலாயிடுது. அண்ட் இது மெயின்லி மென்னுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது. யாரும் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்துட்ட ஒரு வீடு இருக்கா அப்படின்னு கேட்கறது இல்லை. நியாயமாக 2 பேரும் தானே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, 2 பேர்கிட்டே கேட்கல, உங்ககிட்ட வீடு இருக்கான்னு இவரை கேட்குற மாதிரி அவங்களையும் கேட்கல. பட் அது நம்ம சொசைட்டியில் நடக்கிறது இல்லை, மென்னை தான் கேட்குறாங்க. தோ போத் ஆர் ஒர்க்கிங், த கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட் ஒன்லி ஆஃப் த பாய். அப்போ அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது, பயங்கர டென்ஷன், பயங்கர ப்ரெஷர். எப்படியாவது ஒன்று வாங்கிட்டா நம்ம அட்லீஸ்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி லைஃப்பில் போகலாம். இது ஒரு பெரிய டார்ச்சர் அப்படின்ற ஃபீலிங் தான் அவனுக்கு இருக்குது. ஸோ இந்த டார்ச்சர்லேருந்து வெளியே வரதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, எப்படியாவது ஒரு இடத்த டக்குன்னு முடிவு பண்ணணும், ஒரு அவசரத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கிறான். அந்த டெசிஷன் மே நாட் பி த பெஸ்ட் டெசிஷன். இந்த டெசிஷனை எப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம வந்து வி டிஸ்கிரைப் த ப்ராப்ளம், நவ் வில் டாக் அபவுட் த சொல்யூஷன். ஃபஸ்ட்டு, வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து வீடு வாங்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஒரு 8 வருஷத்துக்கு ஒருத்தன் காம்பவுண்ட் பண்ணணும். அப்படி காம்பவுண்ட் பண்ணானாக்கா நிச்சயமாக அவனுக்குன்னு ஒரு கேபிட்டல் தனியாக ஃபார்ம் ஆகிடும். அந்த கேபிட்டலை வச்சு அவன் வீடு வாங்கும்போது கடனை குறைத்து கொண்டு ஒரு வீட்டை வாங்க முடியும். என் பார்வையில் வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து ஹை சேவராக இருக்கிறவங்க வீடை ஒரு 8 வருஷத்தில் வாங்க முடியணும். ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட், ஹை சேவராக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 40% அதை சேலரியை சேவ் பண்ணணும். யார் அதை விட குறைவாக சேவ் பண்ணலாம், ஏற்கனவே நகரத்தில் இருக்கிறவன், அப்பா அம்மா வீடு இருக்கிறவன், நல்ல நான் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா செட்டிலான ஆட்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. யார் வந்து நகரத்துக்குள்ளே வந்து வேலை செஞ்சு முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகணுமோ அவங்க டெஃபினட்டாக ஹை சேவராக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி சேலஞ்ச். ஏன்னா அவங்களுக்கு வீடு கிடையாது, நகரத்தில் தங்கும் செலவு அதிகம், உணவு செலவு அதிகம், போக்குவரத்து செலவு அதிகம், செலவு அவங்களுக்கு தான் அதிகம். அப்போ அதை மீறி ஒரு வாழ்க்கை தரத்தை அவங்க வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களால இதை பண்ண முடியாமல் போயிடும். 8 வருஷம் கழித்து இந்த டார்ச்சர் ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா இவங்க திருமணம் செய்யும்போது இந்த டாக்ஸ் வரும்போது அவங்களால உடனடியாக அதை எதுவுமே பண்ண முடியாத ஒரு கையேறு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டேஜில் தான் அந்த வீட்டில் போட வேண்டிய பணத்தையே இன்னொரு கடனாக வாங்கி போடுறாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இது அறவே நடக்கவே கூடாது. ஏன்னா உங்கள் பணம் அந்த வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 30% இருந்தால் தான் நீங்கள் அந்த டெசிஷனுக்குள்ளேயே போகணும். முடிஞ்சால் 40-50% கூட நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு வாங்கினா, சிம்பிளாக சொல்லணும், அதுதான் கெத்து. ஏன் தெரியுமா? அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக கடனை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். அந்த கடனை முடிவுக்கு கொண்டு வரும் நேரத்தில் முதலீடுகளையும் செய்து உங்கள் வருங்காலத்துக்கு தேவையான பணத்தையும் நீங்கள் உருவாக்குவீங்க. இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குனாக்கா, வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கேப்பே இல்லை. ஸோ முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க, வீடு வாங்கணுன்ற அவசரத்தில், மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களுடைய மொத்த சேவிங்கையும் இஎம்ஐ பக்கம் திருப்பிடுறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஏதோ எஸ்ஐபி அது இது ஆரம்பித்து 1-2 வருஷம் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நிறுத்திட்டு அந்த மொத்த பணத்தை அப்படியே இஎம்ஐயை போட்டு எப்படியாவது மேரி பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு ஆங்ஸைட்டியில் அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப ஒன் சைடட் ஆக்கிடுறாங்க. இது நடக்கக்கூடாது. இது குறிப்பாக சொல்லணும்னா ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே வரக்கூடிய யங் பீப்புள், ஐடி எம்ப்ளாயீஸ், இது பாண்டி நபர்களுக்கு இது நடக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய கெரியர் ஸ்பானே 25-30 வருஷம் தான் இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரி 40-45 வருஷம் இல்லை. இப்போ 20-25 வருஷம் ஒர்க் ஸ்பேன் இருக்குனாக்கா, இதில் 8 வருஷம் சேவ் பண்ணிவிட்டு ஒரு வீடை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சேவிங்ஸை ஃபுல்லாக அதில் போட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கார்பஸையும் க்ரியேட் பண்ணும் 25 வருஷத்தில். இப்போ இதை சுருக்கவும் முடியாது, இதை நீட்டவும் முடியாது. இதுதான் இதில் பிரச்சனை. ஸோ இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நிறைய யங் பீப்புள் இதை தெரியாமலே 30 வயசு ஆகிடுது அவங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்ப நாள்லேருந்தே இந்த விஷயத்தை பண்ணணும். ஆரம்ப நாள்லேருந்தே நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்குன்னு லெட்டஸே ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நான் 1 crore சேவ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணி ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs வந்த அப்புறம் நீங்கள் வீடை வாங்க முடியும். 1 crore வந்துட்டிங்கன்னா அந்த 1 crore நீங்கள் ஒரு 50 lakhs எடுத்து வீட்டுக்கு போட்டு பாக்கி 50 lakhs நீங்கள் தொடர்ந்து முதலீட்டில் நீடிக்க செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வீடுக்கு பணத்தை மாற்றும் போது அந்த அசட் அலோகேஷன் மாற்றம், ஒரு சொத்து வகையிலேருந்து இன்னொரு சொத்து வகைக்கு நம்ம பணத்தை செய்யக்கூடிய மாற்றம் வந்து டிராஸ்டிக்காக இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் அசட் அலோகேஷன் பண்ணும்போது அது நாளைக்கு ஒரு சொத்து வகையில் குறைபாடை ஏற்படுத்திவிடும். யூ வில் பி ஹேவிங் லெஸ்ஸர் ஃபைனான்ஷியல் வெல்த். இது நடக்கக்கூடாது. அல்லது யூ வில் பி ஹேவிங் ஒன்லி ரியல் எஸ்டேட். இதுவும் நடக்கக்கூடாது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை உருவாக்கணும்னா வேலைக்கு ஆரம்பிக்கிற முதல் நாள்லேருந்து, முதல் சம்பளத்திலிருந்து முதல் கோடியை நோக்கி, ஃபஸ்ட் சேலரி டு ஃபஸ்ட் crore அப்படின்னு ஒரு ஜேர்னியை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஜேர்னியில் போய்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு வீடு வாங்குவது என்ற ஒரு மைல்ஸ்டோனும் ரொம்ப ஸ்மூத்தாக கடக்கப்படும். அந்த மைல்ஸ்டோனை நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வளர வேண்டும் என்றால் நாம் எல்லாத்தையுமே சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் சாதித்து விரைவாக நமக்கு வர வேண்டியதை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரவழைத்து வளர முடியும். அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.